அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்கெல்லாம் மறுபிறவியே கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல கத்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிலர் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். மறுபிறவியை வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு இந்த பிறவியில் சிரமங்கள் இருக்கும். என்ன செய்தால் மறுபிறவி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். இறப்பு என்பது முடிவல்ல, தொடக்கம் என்று சொல்வார்கள். சில மதத்தில் மறுபிறவி என்பது கிடையாது. இறந்த பிறகு உயிர்த்தெழுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்காக சில குறிப்பிட்ட முறையில் இறந்தவர்கள் உடலை பாதுகாப்பாக பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் உயிர்த்தெழுவது என்றும், இந்துக்கள் மறுபிறவி என்றும் சொல்கிறார்கள். இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் காரியத்தின் பலனை ஒவ்வொரு விதமாக நாம் பெறுகிறோம். நல்ல விஷயங்கள் செய்தால் நல்ல பலனையும், கெட்ட விஷயங்கள் செய்தால் கெட்ட பலனையும் பெறுகிறோம். வாழ்க்கையில் அடுத்த பிறவி என்பதே வேண்டாம் என்ற துன்பம் அனுபவித்தவர்கள் நினைப்பார்கள். கருட புராணத்தில் மறுபிறவி யாருக்கெல்லாம் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். பூமியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் கர்மவினை இருக்கும். அதை முழுமையாக அனுபவித்து விட்டால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. மனிதராக பிறந்தவர்கள் எதன் மீதும் ஆசை பொறாமை இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கிடைப்பதையும் இழப்பதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபிறவியே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக 7 விதமான பிறவிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். தாவரம், நீர்வாழ் உயிரினம், ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதன், தேவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து மனித பிறவி வருகிறோம். அந்த மனித பிறவியில் நம் கர்ம வினைகளை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்றால் மறுபிறவி இருக்காது. அடுத்த ஜென்மம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எது போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சாதித்த விஷயத்தை பெருமையாக பேசக்கூடாது. மற்றவர்கள் மனம் நோகும்படி அதை வெளிக்காட்டக்கூடாது. முடிந்த அளவிற்கு யாருக்கும் சொல்லாலும் செயலாலும் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. தர்ம காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிகமாக தான தர்மங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது இந்த பிறவி சிறந்த பிறவியாக உருவாக்கப்பட்டு அடுத்த பிறவி இல்லாத நிலை உண்டாகும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்திடம் முழு பக்தியோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது நம் கர்ம வினைகள் கழிந்து அடுத்த பிறவி இல்லாத நிலை கிடைக்கும். நான் இந்த கர்மா, மறுபிறவி இதெல்லாம் நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா இந்த பிறவியில எனக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாமே நான் தான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்ததாக தான் நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால இப்போ எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே நானாவே நினச்சிக்கிறது, ஓகே நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம், நாம வாங்கிட்டு வந்து வரோம் தானே, ஓகே பரவாயில்ல, இதையும் நம்ம கடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நான் கடந்து போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. ஸோ இதை மாதிரி நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.